Hi guys, good evening to everyone and welcome to the channel ADA247 Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பாட்டிங் எரர். ஸோ எரர் டிடெக்ஷன் அதுவும் ரிலேட்டட் டு எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சியில் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்பாங்களே தவிர ஹை லெவல் கொஷின் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டுடே we guys are going to have a session on that here. So let's see what are the questions they are going to ask it and how to go for the answer அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம ஒரு சின்ன லைக் அண்ட் டூ ஷேர் தி வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களோட குவரிக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா. ஓகே கைஸ், ஸோ நவ் இது வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், ஏற்கனவே கேட்ட கொஷின். நான் ஒரு சின்ன டிப் மட்டும் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் ட்ரிக் ஹியர். எப்போவுமே ஒரு எரர் டிடெக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் தான். இது ரெண்டும், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை ப்ளூரல் வேர்ப். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே ஆஸ் யூஷுவல் வி கைஸ் நோ மொத்தம் 4 பார்ட் இருக்க போது அந்த 4 பார்ட்டில் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ரிலேட்டடாக மினிமம் 2 பார்ட் இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். இதில் எரர் இல்லை அல்லது எரர் இருக்கு அப்படின்றத ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டைமில் இருக்கா, ஒன்று பாஸ்ட் இன்னொன்று ப்ரெசென்ட்ல இன்னொன்று ஃபியூச்சர், இந்த மாதிரி டைமிங்கை மாறி மாறி கொடுக்காம ஒரே டைமிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும். இது உங்களுடைய செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் நம்மளோட வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணணும். ஸோ வாய்ஸஸ் வந்து பாசிவ்னா கண்டிப்பாக V3 ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், வேற ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எரர்ஸ் இது எல்லாம் பேசிக்கான எரருங்கிறதுனால இதை கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கனாலே அதிகபட்சம் அவுட் ஆஃப் 5 கொஷின் டயர் 1ல வந்து வில் பி கெட்டிங் அரௌண்ட் 5 கொஷின்ஸ் ஹியர். 5ல மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது இல்லாமல் இந்த ஃப்ளோ ஆஃப் ரீடிங்கில் சில கொஷின்ஸ் ஆன்சர் கெட் பண்ணலாம். அண்ட் ப்ரப்போசிஷன் அடுத்த கான்செப்ட் இருக்கு, அது எல்லாமே அடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பட் தி ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட்டை எப்போவுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆல்சோ ஹியர். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் கொஷின் ரைட் நவ் ஹியர். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அண்ட் வாட் ஆர் த ட்ரிக்ஸ் அண்ட் வாட் ஆர் த டெக்னிக்ஸ் அண்ட் ஹவு டு கெஸ் யுவர் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத முதற்கொண்டு வில் ஜஸ்ட் லுக் இன் டு இட் ஹியர். ஓகே ஃபைன் கைஸ், ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மீ எஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் மட்டுமாவது கொடுங்க. Okay, I hope so everyone are ready for the session here. Let me start with the very first question. அதனுடைய trick and your question goes for right now. உங்களுடைய முதல் question. So we have in June 2017 an anodyne footnote to the Bank of Baroda's quarter results mentioned a fine levied by the South African Reserve Bank SARB headquartered in Pretoria. இதுதான் நம்மளோட சென்டென்ஸ். இதை படிக்கும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்கு இல்லையா? ஸோ எப்படி ஆன்சர் இதில் கெஸ் பண்ணலாம் அண்ட் வாட் ஆர் த டெக்னிக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் எங்கெங்க வேர்ப் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் த வேர்ட் மென்ஷன், அடுத்தது லெவிட். இதுதான் நம்மளோட கிட்ட இருக்கக்கூடிய 2 வேர்ப் இருக்கு. இதில் பாருங்களேன். ஸோ ஐ ஹாவ் த வேர்ட் மென்ஷன் பாஸ்ட் டென்ஸ், இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ செகண்ட் நான் சொன்ன அந்த டைம் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு, அதனால இதில் எரர் கிடையாது. ஸோ டைமிங் கரெக்டாக இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுனாலே இந்த சப்ஜெக்ட் வேர்ப்லையும் எரர் இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இல்லை. அடுத்தது நான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அந்த கான்செப்ட் இதில் அப்ளிகபிள் இல்லைங்கிறதுனால we can remove that also here. See even headquartered அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ there is no error with these 3 condition. இப்போ இந்த 3 கண்டிஷன்லையுமே எரர் கிடையாதுன்னா வேற எதில் எரர் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு? See here, South African Reserve Bank இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் கண்டிப்பா தேவை, இவங்க தான் பண்ணியிருக்காங்க. எங்க? இன் பிரெட்டோரியா அப்படின்னு சொல்லியாச்சு, பிரெட்டோரியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலயும் செகண்ட் பார்ட்லயும் எரர் இல்ல,
தேர்ட் பார்ட்லயும் எரர் கிடையாது. இந்த வேர்ட்ஸ்ல எரர் இருக்க பாசிபிலிட்டி இல்ல. அடுத்தது இந்த பேங்க் ஆஃப் பரோடாங்கிற வேர்ட்ல எரர் இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் anodyne, an அப்படிங்கிற வேர்ட் which is your vowel sound here. vowel soundங்கனால ஆர்டிகல் ஆனும் கரெக்டா தான் இருக்கு. இதுல ஜூன் மந்த்ல ஏதோ ஒரு நாள் அப்படிங்கிறதுனால in அப்படிங்கிற வேர்டும் பர்ஃபெக்ட். ஸோ இதுல எதுலையுமே எரர் இல்லை. I have the word quarter resultsனு கொடுத்திருக்காங்க which is wrong in the place here. ஏன்னா mentioned quarterly அப்படின்னா கொடுக்க முடியுமே தவிர quarter results வராது. So there is an error with this word. Quarterly results, annually, quarterly இப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றது. Bank of Baroda's results mentioned quarterly அப்படிங்கிற word தான் they are mentioning in this part here. So first partல error இருக்கு which is quarterங்கிற wordக்கு பதிலா we have to convert the answer to quarterly is the very first answer of the question here. Okay, moving on with our second question. அடுத்த question பார்க்கலாம். Guys, any idea? இதுக்கு ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு predict பண்ற மாதிரி இருக்கா? Do you guys got any guessings? Any guessings or any clues from your side? Okay, fine. So let me go for the answer right now here. Now, no sooner did I come out of my home, go to the home to go to market when it started raining heavily, which drenched me completely. இங்க which அப்படிங்கிறது என்ன indicate பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா raining heavily. So raining heavily அப்படிங்கிறது singular. And one more thing, இங்கேயும் past tense இருக்கு, இங்கேயும் past tense இருக்கு, and இங்கேயும் past tense இருக்கு. So timingல error கிடையாது, no problem with that. So drenched-னா முழுசா நனைஞ்சாச்சு அப்படின்னு சொல்றதுதான். me completely கொடுத்துட்டாங்க. அப்போ 3ல எரர் கிடையாது. and even no sooner, and I think you can remember no sooner அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறமா தான் மெயின் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஆர்டரும் கரெக்டாக இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எரர் வித் தட் ஆல்சோ ஹியர். ஆஃப் மை ஹோம் டு கோ டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தி மார்க்கெட் அப்படின்னு வருமானு திங்க் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா படிக்கும்போது you guys are getting a feel, you will be getting a feel. தி மார்க்கெட் அப்படின்னு ஏன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அந்த இடத்துல த மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டை விட இன்னொரு மேஜர் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா no sooner அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா. no sooner must be followed. இந்த no soonerங்கிறது இந்த கண்டிஷனோட இன்னொன்று must be followed by than அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. and here I have the word when. so which is the major error? than is the right answer. அதே மாதிரி when எப்போ யூஸ் பண்ணுவோம்னா hardlyங்கிற வேர்டு இருக்கும்போது it will be followed by the word when. இது pair conjunction. இந்த pairல தான் error இருக்கு. so you have to remember the pair here. And our third question, what will be the answer for the third one? Third one க்கு என்ன answer இருக்குன்னு சொல்லுங்க. Any guessings? 5 summons have been issued by the district court, but he has not turned up yet is the question here. What will be the right answer for this one here? Any idea guys? There is no idea. Okay, இதுல ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான். இங்க summons அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல summons அப்படிங்கிற வேர்டை வந்து it is your noun word. அதுவே summon அப்படின்னு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அது verb. இதனுடைய plural form என்னன்னு கேட்டீங்கன்னா summoness அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் உங்களோட plural. அப்போ 5 summons அப்படிங்கிறது it is indicating your singular subject should be followed by singular verb has. So first one is the right answer for the question here. நம்மளோட first question ஓட answer எதுன்னு கேட்டீங்கன்னா summonங்கிற wordல தான் we have to make your answer here. Okay, and any other queries here? இதுல பாத்தீங்கன்னா I have a phrasal verb which is nothing but turned up. turned up அப்படிங்கிற phrasal verb ஓட meaning என்னன்னு பாத்தீங்கன்னா which is nothing but like ஒரு appearance. இன்னமும் அவங்க வந்து present ஆகல, கேஸ்க்கு வந்து அவங்கள கூப்பிட்டாச்சு பட் இன்னும் அவங்க வந்து present ஆகல அப்படின்னு சொல்றது தான் turned up அப்படிங்கிற phrasal உடைய meaning in this particular statement here. And your fourth question, acceptance is not about allowing everything to occur or to go on. It is neither related to passivity and weakness, nor
is it about confirmation or mediocrity? இதுல பாருங்க, it is neither அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க nor is it about ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல அந்த structure வந்து pair conjunction அப்படின்னு வரும்போது structure should be always in the right format here. So அந்த structure கரெக்டா இல்லனாலே there is an error. அதனால இந்த is it அப்படிங்கிற question statement வந்து should be converted like it is about confirmation. So third is the error part here. Fourth question ஓட answer third one. இதுலயும் neither nor அப்படிங்கிற pair இருக்கு. இந்த pairலாம் இருந்துச்சுன்னா parallel construction அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த parallelism rule வந்து கரெக்டா அப்ளை ஆகணும். Parallelism rule அப்படிங்கிறது nothing but similarities. Noun na noun word, verb na verb, sentence structure வந்து similar. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சொல்றத தான் they used to say by the word pair conjunction. Okay, now moving on with our fifth question. She was quite amusing at that story அப்படின்னு சொல்றது. She was quite amusing will not be there. Quite எப்பவுமே வந்து follow பண்ணி V3 format தான் யூஸ் பண்ணுவாங்க. We will never use verb plus ing here. So we have to go for the word amused at. இதுவே வந்து interesting இந்த மாதிரி words இருந்துச்சுன்னா we can go for it here. But amusing அப்படிங்கிறது continuously வர possible இல்ல, which should be amused at the story is the right answer. So second part has error with our fifth question. Fifth question oda one and only answer is our second part. And coming with our sixth question, adukku munnadi I just want to intimate you, ungalukana TNPSC batch aduma especially for group 2 and 2A kaga start panna poranga. Ennaila irundhu pathina February 1 from 6 p.m. to 9 p.m. So don't miss the opportunity. அதுவும் இன்னைக்கு 77% offer கொடுத்திருக்காங்க. மறக்காம என்னோட code Y205 யூஸ் பண்ணி அந்த ஆஃபரை கெட் பண்ணிக்கோங்க. Okay, now let me move on with sixth question here. She picked on the trial soon after அப்படின்னு கொடுத்திருக்காங்க. She picked on the trial soon after அப்படிங்கிற வேர்ட்லயே there is a mistake. ஏன்னா pick on அப்படிங்கிற வேர்ட் வந்து it is a phrase here. பிக் ஆன் அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஒருத்தங்களை லைக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, டிஸ்டர்ப் பண்றது, இரிட்டேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள வேணுனே வம்பிழுக்கிறது அப்படின்னு சொல்றது தான் பிக் ஆன் அப்படிங்கிற வேர்டோட மீனிங். இங்க பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. டேக் இட் இன் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு we have to go for the phrasal verb pick up. It means take in hands is the answer. So on will not be right, up is the right answer. Second is the error with our sixth question. Okay guys, is that clear? இது வரைக்கும் நான் சொன்ன points எல்லாமே உங்களுக்கு clear ஆயிருக்கா? இல்ல ஏதாவது doubts இருக்கா? ஏதாவது doubts இருந்துச்சுன்னா you can ask me here. I'll give you the solution for each and every questions then. Your seventh question goes for right now. She has reduced her consumption to considerably அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is wrong again here. ஏன்னா அந்த இடத்துல படிக்கும் போதே இந்த டூங்கிற வேர்டு எக்ஸ்ட்ராடினரி, ஏன்னா டூவை ஃபாலோ பண்ணி V1 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, டூ வந்து ப்ரெப்போசிஷனாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி நவுன் வேர்டு இருக்கணும். பட் ரெண்டுமே இல்லாமல் ஐம் ஹேவிங் அன் அட்வர்ப் ஹியர். ஸோ ஹியர் கன்சப்ஷன் கன்சிடரபிளி அப்படின்னு ரெடியூஸ்டு கன்சிடரபிளி அப்படிங்கிறது அட்வர்ப், எக்ஸாக்டாக ரெடியூஸ்டை பற்றி தான் இண்டிகேட் பண்ணுறதுனால அட்வர்ப் இஸ் ரைட். ஸோ அன்னெசரியாக கொடுத்துருக்கிறது இந்த வேர்ட் டூ தான். ரிமூவ் த வேர்ட் டூ இஸ் த ரைட் ஆன்சர். ஷீ ஹேஸ் reduced her consumption considerably is the perfect answer for the seventh question. Okay guys, seventh question oda answer clear ah புரிஞ்சிருக்கு இல்லையா? I think so concept clear ah புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வித டவுட்டும் இருந்திருக்காது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா you can ask me, definitely I'll give you the solution for that here. And our eighth question, it was difficult decided, it's again wrong here. Difficult decided அப்படிங்கிற வேர்ட் எப்பவுமே வராது. difficult to decide கண்டிப்பா அந்த இடத்த ஃபாலோ பண்ணி we must have an infinitive. இதை படிக்கும் போது அந்த ஃப்ளோலியே we can get it. difficult to decide about breakup is the right answer. Okay guys, clear? Fine. Moving on with our ninth one. This year we were visited by the director of Austrian Culture Forum based on Delhi, and together we all wanted to initiate an art festival in South India. இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வருஷம் அப்படின்னு சொல்லும் போதே we can get that. இந்த வருஷம் we were visited. This year already visit பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால where is right here. Visited by the director. அப்போ first partல error கிடையாது. Based on Delhi and together we all wanted என்ன wanted to initiate an art festival in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க on Delhi. டெல்லி மேலே எப்போவுமே பண்ண முடியாது. it should be based in Delhi will be the based onங்கிறது ரைட் தான். ஆனால் டெல்லியில் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது லைக் கல்ச்சுரல் ஃபோரம் based in Delhi அப்படின்னு கமா வந்து இங்கே இருக்கணும், not here. Okay, so in Delhi and together we all wanted அப்படிங்கிறது தான் right answer. இந்த பிளேஸுக்கு ரிலேட்டடாக நம்ம preposition யூஸ் பண்ணும். on will be used for single day. ஒன் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒன் டேக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ், கம்ப்ளீட் பிளேஸ் அப்படிங்கும்போது ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஆன் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இன்னுங்கிற வேர்டு தான் கரெக்டான வேர்டு. அண்ட் யோர் 10th question, சீனுங்கிற வேர்டே இந்த இடத்துல மிஸ்டேக். ஏன்னா சீன் அப்படிங்கிறது V3 ஃபார்மேட். V3 ஃபார்மேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஹெல்பிங் வேர்ப் லைக் ஹேஸ், ஹேவ், ஹேட் ஏதாவது ஒன்று இருக்கணும். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு, இட் இஸ் கெட்டிங் டார்க். அப்போ இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான். ஐ see that it is getting dark அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் சீன் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல இப்போதான் பார்க்குறாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுத்ததுனால இட் ஷுட் பி ஐ see that it is getting dark is the perfect answer for the 10th question. Okay guys, is that clear for everyone? So 10 questions உங்களுக்கு ரொம்ப clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். So let me move on with another more 5 questions right now. அதுக்கு முன்னாடி TNPSC-க்கான உங்களுக்கு ஸ்பெஷல் பேட்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது மெகா பேக். இந்த மெகா பேக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கைஸ் ஆர் ஹேவிங் யோர் TNPSC, SSC, ரயில்வே இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு பேக் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னன்னா அப்போ எல்லாத்தையும் ஒன்றா கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் நாட் ஹியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TNPSC-க்கு வந்து தே ஆர் ஸ்டார்டிங். இப்போ as I said, இப்போ குரூப் 2 and 2A-க்கு வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியாச்சு February 1. அண்ட் யூனிட் 8 and 9-க்கு தனியாக ஒரு பேட்ச் இருக்குது. அதே மாதிரி GS-க்கு செப்பரேட்டாக ஒரு பேட்ச். அதே மாதிரி இப்போ RRB அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கான ரிவிஷன் பேட்ச், ரிவிஷன் ஃபார் மேக்ஸ், your reasoning, your GS எல்லாத்துக்கும் தனித்தனி பேட்ச் இருக்கு. அண்ட் SSC-க்கும் ஆல்ரெடி ஒரு பேட்ச் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இத்தனை பேட்சஸ் இருக்கு இல்லையா, இது 1 2 3 4 5 அண்ட் ஈவன் ஆல்ரெடி இப்போ ஒரு பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்க SSC பேட்ச்க்கு. ஸோ டோட்டல் இந்த எல்லா பேட்சையும் தனித்தனியாக நீங்கள் பே பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பேமெண்ட்டாக இதில் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா பேட்சுக்கும் எக்ஸஸ் டோட்டலாக கிடச்சிரும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா இன்னும் பேட்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பேட்ச்க்கும் உங்களுக்கு எக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருவாங்க வித் 12 months வேலிடிட்டி. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் கெட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம என்னோட கோட் Y205 யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேட்ல இருந்து இன்னும் 77% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. And it's a very great and pleasant batch also here. ஒரு தடவை தான் கிடைக்கும், இன்னொரு தடவை கிடைக்க possibility இல்லை. Fine. Moving on with our next question. The long-term capital gains on listed securities and the dividend tax on equity mutual funds are the right steps to generate resources required for drive demand. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ப்ரெப்போசிஷன் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நவுன் வேர்டு இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் ட்ரைவ்னு ஆக்ஷன் வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் எரர் ஃபார் டிரைவிங் டிமாண்ட் இன் ரூரல் ஏரியா. வேறு எதையும் செக் பண்ண வேண்டியதே கிடையாது, இதுதான் கண்டிப்பாக எரர். ஓகே, அல்லது டு டிரைவ் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரியாவது மாறும். பட் இந்த இடத்துல வந்து டிரைவிங் டிமாண்ட், ஏன்னா டிமாண்டுங்கிற வேர்ப் கொடுத்ததுனால முன்னாடி இன்ஃபினிட்டிவ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக டிரைவிங் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அண்ட் our 12th question. The first and decisive step in the expansion of Europe overseas was the conquest of Atlantic Ocean கொடுத்திருக்காங்க. Fine. The first and decisive step in the expansion அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா what was the right here? எக்ஸாக்டாக பார்க்கும்போது I have the first and decisive step. இது ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட், அதனால சிங்குலர்.
which is followed by singular verb. In the expansion of Europe, இது எல்லாமே additional information. So இதில் error கிடையாது. The conquest of Atlantic Ocean அப்படிங்கிறது it is like only one. அப்போ இதுக்கு முன்னாடி definite article the use பண்ணணும். So third part has the error. It should be the Atlantic Ocean. எப்போவுமே இந்த ocean, rivers இதெல்லாம் indicate பண்ணும்போது article வச்சு தான் indicate பண்ணணும். So 12th one, 3 is the right answer. And your 13th, our professor taught us that one should respect the religions of others as much as his own அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So professor taught us அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? பாருங்க, one அப்படிங்கிற word இருக்கு. One should respect the religions of one's own. எப்போவுமே இங்க he, ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எந்த ப்ரனவுன் யூஸ் பண்ணாலும் அதனோட சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே ஒன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆல்வேஸ் வி ஹாவ் த ஸ்பெஷல் வேர்ட் ஒன்ஸ். அதுவே he கொடுத்துருந்தாங்கன்னா we can go for the word his. யாருனே தெரியல எவ்ரி ஒன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் we can go for the word his here. This is also right here. ஏன்னா இது ஜெண்டர் கிளியர் இல்லை. பட் ஒன் அப்படிங்கிற வேர்ட் வந்தால் மட்டும் எப்போவுமே ஸ்பெஷல் கேஸ் once மட்டும்தான் யூஸ் பண்ணும். So third part has error in your 13th question. Okay guys, is that clear for this one here? So don't forget it. இது ரொம்ப important point. இந்த pointல அதிகமா mistake பண்ண possibility இருக்கு. So this is an important point. Okay, now moving on with our next question. Your 14th question. No sooner had she arrived, see here, had arrived னு கொடுத்திருக்காங்க. ஆனா structure என்ன? had plus v3 அப்படிங்கிறது தான் structure இல்லையா? அப்ப கண்டிப்பா had arrived அப்படின்னு இருக்கணும். had she arrived, that her friends arranged a reception அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So here the condition is had she arrived அப்படிங்கிறது தான் perfect answer here. Don't forget that word here. ரொம்ப important. had she arrived, and அது மட்டும் இல்லாம one more thing here, no soonerங்கிற word than follow பண்ணி வரணும். that கிடையாது. that her friends arranged a reception. So according to it, than should be used in the statement here. Okay, that is also one more error. ரெண்டு error இருக்குதுல கொஞ்சம் carefully watch பண்ணிக்கோங்க. So first part has error in this question. And now the last and final question of your session. During India's struggle for freedom, many brilliant students gave up their studies by Bhagat Singh's call அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது பகத்சிங்குடைய கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த இடத்துல பை வரக்கூடாது. பிகாஸ் இஃப் இட் இஸ் ஒன்லி பகத்சிங்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஓகே, பை வில் பி ரைட். பை எப்போவுமே வந்து இந்த பர்சன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷனோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக ப்ரப்போசிஷன் மாறும். அண்ட் ஹியர் இட் இண்டிகேட்ஸ் கால். ஸோ ஆன் பகத் சிங்ஸ் கால் வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ தேர்ட் பார்ட் ஹேஸ் எரர் இன் அவர் 15th question. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த 15 கொஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எரர் டிடெக்ஷன் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி படிக்கும் போதே சில கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பார்த்த உடனே இதுதான் எரர் அப்படின்னு கண்டிப்பாக கெட் பண்ணலாம். இந்த 15ல் நான் சொன்ன மாதிரி இந்த சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போதே நிறைய எரர்ஸ் வந்து இருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி எலிமினேட் பண்ணியிருந்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். And I hope definitely session useful இருக்கும்னு நினைக்கிறேன். So மறக்காம ஒரு சின்ன லைக் and do share the video to your friends here and subscribe பண்ணாதவங்க சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. Okay, thank you guys, bye bye, meet you in the next session here. An advance happy Pongal for all of you.